இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 11ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்கள்ல ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அன்னைக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் சத்ருக்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் கனகதாரா சோஸ்திரம் படனம் பண்ணுறது, படிக்கிறது, கேட்கறது, அம்பாளுடைய மகிமையை கேட்கறது பண்ண சத்ருக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். பணத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்கிற மாதிரி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் பெண்கள் பயங்கர சுபிக்ஷமாக இருப்பீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பொன்னான வார்த்தைகள். சர்க்கரையும் தேனும் எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. தனப்பிராப்தம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட நற்செய்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நற்செய்தி இருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலைகளில் பாதிப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலே சந்திரன் சுய சாரத்தில் நிற்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஒரு நாளில் ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். சுப விரயங்கள் உண்டு. உங்களை பார்ப்பாங்க, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நீங்கள் மனசுருகி பண்ணுவீங்க. அந்த இடத்துல தெய்வம் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணும்பொழுது நல்லா இருப்போம். இன்றைய நாள் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மன உறுதி மிக அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பொறுமையாக நின்று ஒரு காரியத்தை முடிச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி மாற்றம் ஏற்படும். வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வெளியூருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். செலவு இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல செலவாக இருக்கும். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கும். முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்க்கக்கூடிய செலவாக இருக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நிறைய பேருக்கு உடம்பு மட்டும் கிடையாது, ஹெல்த் மட்டும் கிடையாது, மனசுமே தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாயகி அம்மாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, தைரியம், நல்ல சந்தோஷம், நண்பர்களோட ஆதரவு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். வெயிட்டிங், கடகத்துக்கு வெயிட்டிங்னு சொல்லலாம். நிறைய லாபம் கொடுக்கும். கையில் பணம் இருக்கும். அந்தளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மனசு திடமாக இருக்கும். அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்கள் மாதிரி மறுபடியும் வராது. ஏன்னா சந்திரன் போய் சுரசாரத்தில் இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருப்பது தன பிராப்தத்தை கொடுக்கும். நிறைய பேர் பேசினா போகிற இந்த வேலை நடந்துடும். ரொம்ப தள்ளி போகுது, என்னால் முடியல, அந்த மாதிரி சமாச்சாரமே இருக்காது. நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர் வரும். நிறைய பேருக்கு எதிர்பாராத சின்ன ஒரு சலுகையெல்லாம் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய வேலையெல்லாம் அமையும். மிகுந்த லாபம், அபாரமான ஏற்றம், திடீர் வரவுகள், திடீர் செலவுகள், திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் திருப்தியாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் பணம் தான் முக்கியம். உங்கள் மனசு அப்படி தான் சொல்லும். குடும்பத்தை ஒட்டி மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது நல்லா எடுப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சுயசாரத்தில் நிற்கிறார். தெய்வ அனுகிரகம், சாக்ஷாத் அம்பிகையுடைய அனுகிரகம் அற்புதமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பிரயாணங்கள் வெற்றி பெறும், சுபகாரியங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்யோன்யம் நல்லாயிருக்கும். ஒரு வேளை ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு பொண்ணு வந்திருக்கு பார்க்கலாமா வேண்டாமான்னு எண்ணம் இருந்ததுன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிவாயிடும். அந்தளவு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பயங்கர சந்தோஷம், மிகப்பெரிய ஆனந்தம், எதுலேயுமே தப்பு நடக்காது. சாக்ஷாத் தெய்வம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். அது ஒரு பெண் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏ கிளாஸான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பணம் வரும். அஷ்டமத்தில் சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுனா பணம் வரும். ஆனால் ப்ரெஷரும் இருக்கும். எப்படிப்பட்ட ப்ரெஷர்னால், நம்ம கூட யார் பேசுகிறாங்களோ, நம்மளை யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புரிதல் கம்மியாயிடும். அதனால் சில இடங்களில் நம்ம கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். மெயினாக பெண்கள் ஹெல்த் பார்த்துக்குங்க. ஆண்கள் உங்கள் பேச்சை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய பிரச்சனை பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மறதியினால் சில பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் வராத பணம் கேட்டோன்னா வரும், எதிர்பாராத பயணங்கள் இருக்கும். பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு போகும்போது யார் அந்த ஹெல்ப் வாங்குறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். யார் அந்த ஹெல்ப் வாங்குறாங்களோ உண்மையாகவே அதுக்காக அந்த பணம் கிடையாது, வேறு ஏதோ சமாச்சாரத்துக்குன்னு புரிய வரக்கூடிய நாள். அப்போ நீங்கள் அலர்ட் ஆகக்கூடிய நாள்னு சொல்லலாம். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள், அபாரமான திருப்தி, தைரியம், முழு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம். சந்திர பலத்தில் உட்கார்ந்துருக்கீங்க நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் கன்ஃபியூஷனே கிடையாது. நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி. பக்குவமாக இருக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி மாறினாலும் சரி, அது அவ்வளோ பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள். எதுக்காகவும் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. புது விஷயங்களை எண்ணக்கூடிய அற்புதமான நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டெக்ஸ்டைல் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி கோகனட் காயர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரத்தில் கூடிய யாராக இருந்தாலும் இந்த நாள் பயங்கரமாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் புது மிஷினரி வாங்கிறது விற்கிறதுங்கிற மாதிரி இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களால் முடியும். ஒரு விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். முழு மூச்சாக இந்த நாள் எடுத்து ஜெயிப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. கோ பை த ஃப்ளோங்கிற மாதிரி இருக்கும். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இந்த நாள் பெண்களுக்கு எதிரி அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் பெண்களாகவே இருப்பார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்குது. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவத்துமே சதா. முழு அனுகிரகம் இருக்குது. படிப்பில் பிரச்சனை கிடையாது. கலைவாணியோடைய அனுகிரகம் நல்லா இருக்கனால பாட்டு நல்லா வரும். கலைகளில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். மகரத்துக்கு ஏ கிளாஸ் நாள். மெயினாக குட்டி குட்டி பசங்களுக்கும் பெண்களுக்கும் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலைவாணி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உடம்புல லோ பிபி லோ சுகர் ஆயிருந்ததுன்னா அது சரியாக போயிடும். நிறைய பேருக்கு அம்மா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மனசு சந்தோஷப்படும். கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கும். மன உறுதி அதிகமாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது, தாயாருடைய அனுகிரகம் இருக்குது. எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக கேந்திரங்களில் ஒரு இடத்துலையார் சந்திரன் தொடர்பு வரும்பொழுது ஜெயிக்கும். அது இந்த நாள் இருக்குது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு நிலையா இருக்காது. யார் என்ன வந்து சொன்னாலும் அவங்க சொல்றது கரெக்டுன்னு தோணும். யாரா ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா உடனே கொடுக்கணும்னு தோணும். எங்கேயாவது பிரயாணம் பண்ணணும்னு தோணும், வாங்கணும்னு தோணும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லக்ஸூரியஸான எலக்ட்ரானிக்ஸ்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் திடீர்னு வண்டி வாகனம் வாங்குறது, சில பேர் கார் வாங்குறது, சில பேருக்கு சுப செலவுகள் கொடுக்கறதுங்கிற மாதிரி நிறைய இடங்களுக்கு பிரயாணப்படக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் யார் கேட்டாலும் உடனடியாக இறங்கி உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால், முதல் விருச்சிகம், கடகம், மீனம், இந்த 3 ராசிகளுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன் திரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.